இதுல வந்து திமுக மேல, ஆனா திமுகவிற்கு இது பின்னடைவுன்னு சொல்லலாமா? வந்து இன்னொரு சின்ன ஒரு புள்ளி விவரம் மட்டும் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து தமிழகத்தில் வந்து 8 கோடி பேர் தமிழக மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வந்து பட்டன் ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க, ஃபோனை யூஸ் பண்ண மாட்டா இருப்பாங்க. ஒரு 6 கோடி பேர் இருக்காங்கன்னா, சில பேர் அதில் வந்து ரெகுலராக வந்து இந்த சோசியல் மீடியா அப்படி இப்படின்ட்டுலாம் போகிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மெட்ரோ சிட்டிஸ் 10 லட்சத்துக்குள்ளே தான் வருவாங்க. 10 லட்சத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த கண்டென்ட் போகிறது வர்றது, அதுக்கு பதில் போடுறது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ வந்து அந்த 3 லட்சம் 4 லட்சம் பேர் தான் இதை வந்து நிர்வகிக்கிறாங்க. அதுக்குள்ளே தான் இந்த அரசியல் போயிட்டுருக்கு. விஜய் அரசியலெல்லாம் அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு, வந்துட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி சட்டசபையில் முதலமைச்சரை பேசுகிறது பார்த்தீங்கன்னா அது 6 கோடி பேரும் பார்ப்பான். என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு பதில் போடுறது இதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு அவங்களோட அரசியல் அதுக்குள்ளே புஷ்பனம் ஆகிடும், அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன்.